என்னது சோலார் போட்டு 15,000 பில்லு வருதா? அப்போ சோலார் வேஸ்ட்டா? அப்படிலாம் இல்லை மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கி பாரத் எனர்ஜி சோலார் கம்பெனி மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வணக்கம் மக்களே, நம்ம கஸ்டமர் ஒருத்தர் 5 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. இன்ஸ்டால் பண்ணியுமே பில் குறையில. லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆச்சு இன்ஸ்டால் பண்ணி. பட் எனக்கு பில்லு பார்த்தீங்கன்னா 13,000, 8,000, 10,000 இப்படி தான் பில் வருது. ஒரு கஸ்டமர் நம்மள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த சோலார் சிஸ்டமை நம்ம செக் பண்ண போயிருந்தோம். அந்த கஸ்டமர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் மீட்டருக்கு பதிலாக நெட் ஃபீடு போட்டிருந்தாங்க. நெட் ஃபீட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிட்டுக்கு 3.61 காசுன்னு அமௌண்ட்டை தான் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ப்ராஃபிட்டபிளான்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் கிடையாது. ஏன்னா நமக்கு யூனிட் டு யூனிட் கன்சப்ஷன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூனிட் டு யூனிட் கழிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு 15,000, 20,000, 35,000 வரைக்கும் பில்லை குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நெட் ஃபீட் பண்ணதுனால பெருசாக பில்லு குறையல. ஸோ அந்த கஸ்டமருக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த நெட் ஃபீடில் இருந்த ஸ்கீமை நெட் மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணோம். ஸோ நெட் மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்தது அவங்களோட பில்லு ரெடியூஸ் ஆச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணுறோம் நெட் ஃபீடில். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 25 யூனிட்ஸ் கிடைக்கும். அப்போ 60 நாளைக்கு 1,500 யூனிட் கிடைக்கும். இப்போ நீங்கள் 500 யூனிட் டேயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1000 யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 3.61 காசுன்னு 1000 யூனிட் கனெக்ட் பண்ணி 3,610 ரூபாயை டோட்டல் பில்லில் கழிப்பாங்க. ஸோ அதனால நம்ம அந்த கஸ்டமருக்கு ப்ராஃபிட் கிடையாது. அதனால தான் நம்ம கஸ்டமருக்கு 13,000, 10,000, 9,000 பில் வந்திருக்கு. ஸோ அதே கஸ்டமருக்கு நம்ம நெட் மீட்டருக்கு ஸ்கீம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சேம் 5 கிலோவாட் ப்ரொடக்ஷன் சேம் கன்சியூம் தான். 13,000 பில் வந்தது வெறும் 6,000 மாறிட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1000 யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அவங்க யூசேஜில் லெஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம கஸ்டமருக்கு சோலார் மேலே ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணதுனால இந்த 6,000 பில்லையும் எனக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னு கேட்டதுனால மேற்கொண்டு 3 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். சோலார் லோட் அடிஷ்னல் லோட் 3 கிலோவாட் பண்ணி கொடுத்தோம். அந்த அடிஷ்னல் லோட் பண்ணி கொடுத்ததுனால 6,000 பில்லும் லெஸ் ஆகி வெறும் 8 கிலோவாட்டுக்கான நெட் சார்ஜ் 900 அந்த சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இப்போ பில் பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதில் சோலார் சிஸ்டமில் இருக்கிற நெட் ஃபீடுக்கும் நெட் சார்ஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி எந்த கஸ்டமருக்கும் சோலார் இன்ஸ்டால் பண்ணி இபி பில் குறையலன்னா நீங்கள் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ நெட் ஃபீட் மட்டும் நெட் மீட்டருக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ நெட் ஃபீட்லேருந்து நெட் மீட்டருக்கு மாற்றினதுக்கப்புறம் இபி பில் குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க. இதே மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்கு நெட் மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. கமர்ஷியல் பர்பஸ்க்கு நெட் ஃபீடு தான். அப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம், கமர்ஷியலுக்கு சோலார் இன்ஸ்டால் பண்ணால் லாபம் கிடையாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. அவங்களுக்கும் லாபம் உண்டு. அது எப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.